மடமையை எரிக்கணும், இல்லை அறியாமையை கொளுத்தணும், என்ன வேணா சொல்லுங்க. ஆனால் இந்து மத வழிபாட்டு உரிமைகளை மதிக்க வேண்டுமா வேண்டாமா? நாங்கள் கேட்குற கேள்விகள் அதுதான். திருப்பரங்குன்றத்தில் இருப்பது முருகனுடைய மலையா, சிக்கந்தர் மலையா? அதே போல தீர்ப்பு கொடுத்த உடனே நீங்கள், அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய வகுப்பு பிரச்சனை, இது மத கலவரம். ஆனால் தர்கா நிர்வாகம் எந்த இடத்துல பிரச்சனை இல்லை. அவங்க எங்கேயும் கோர்ட்டில் அப்பீலுக்கு போகலை. அவங்க எங்கேயும் இறங்கி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணலை. ஆனால் இந்த தீர்ப்புக்கு எதிராக போராடுறது யாருன்னு பார்த்தா விசித்திரமாக இருக்குதுங்க. ஹிந்து அறநிலையத்துறை. ஹிந்து அறநிலையத்துறை எதுக்கு இருக்கிறாங்க? பக்தர்களோட உரிமைகளை காப்பாற்றுறதுக்கு, கோயில்களை காப்பாற்றுறதுக்கு, ஹிந்து மத வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்துறை திமுகவோட, இந்த திராவிட மாடல் அரசோட அவங்களோட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு எதுக்கு பேரு ஹிந்து அறநிலைத்துறைன்னு வைக்கணும்? அதை எடுத்துடலாமே. ஹிந்து கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு தாங்க கோடிக்கணக்கான ரூபாயை பக்தர்கள் கையில் வாங்கி வாங்கி நீ கும்பாபிஷேகம் பண்ணுறோம். அதை நீட்டாக கணக்கெடுத்து அறநிலைத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, எங்கள் ஆட்சியில் இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோன்னு. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எத்தனை பணம் கவர்மெண்ட் கொடுத்தது, எத்தனை பணம் பக்தர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கையாக அறநிலைத்துறை அமைச்சர் கொடுக்கணும். இன்னும் ஒரு சில கோயிலில் கொடுமை என்ன தெரியுங்களா? கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கோயிலுடைய பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போய் கேட்டால் அறநிலைத்துறையோட அதிகாரிகள் காசு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் கும்பாபிஷேகம் டேட்டு கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. பக்தர்கள் காசு கொடுத்து தாங்கள் வழிபடுகின்ற சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு, தாங்கள் நம்புகின்ற தெய்வத்திற்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தேதி குறிக்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை விட மோசமா ஹிந்து அறநிலைத்துறை நடந்துக்க முடியுமா இந்த நாட்டில்? இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். அதனால் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், இந்த அரசு மதசார்பற்ற அரசு. மத்திய அரசோ மாநில அரசு எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறோம். மத சார்பின்மை என்றால் என்ன? கிறிஸ்தவர்களையும் ஒன்றா நடத்தணும், முஸ்லீம்களையும் சமமாக நடத்தணும், ஹிந்துக்களையும் சமமாக நடத்த வேண்டும். எல்லாத்தையும் சமமாக நடத்துவது தான் மதசார்பின்மை.